Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the covenant of the day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? God is good. அவர் நிச்சயமாக அவர் நல்லவர். உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த தவச காலத்திலே இன்னும் நீங்கள் ஆண்டவரோடு அதிகமாய் உறவாடவும் அவரோடு இணையவும் கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னைக்கு 9th March 2026 இட்ஸ் a Monday, திங்கட்கிழமை. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். அந்த வியாழக்கிழமை இரவு சீஷர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். கடைசி நேரத்தை குறித்து, ஜபத்தை குறித்து விழித்திருக்க சொல்லி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு காரியம் நடக்கிறது. அதைத்தான் நான் பார்க்க போகிறோம். அது மார்க் 14:43, Mark 14:43. And immediately while he was still speaking, Judas and one of the 12, with a great multitude with the swords and clubs, came from the chief priests and the scribes and the elders. உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை கைது செய்வதற்காக வருகிறார்கள். சீஷர்கள் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆமா, இவர் என்னவோ சொல்றாரே, ஒன்றும் புரியலையே. ஏன்னா அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, உணர்வு எல்லாம் வேற இருந்ததுனால இயேசுவின் காரியங்களுக்கு அவர்கள் புரியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருந்தாங்க. இப்பொழுது ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. கையிலே தீபங்களை வைத்துக் கொண்டு வருகிறாங்க. அதுவும் யாரு அவங்க எல்லாரும்? பரிசேயர், வேதபாரகர், ஆசாரியர், பிரதான ஆசாரியன், the chief priest, பிரதான ஆசாரியன், வேதபாரகர், மூப்பர் அனுப்பின திரளான ஜனங்களோடு, பட்டயங்களோடு, தடிகளோடு, யாரோ ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல, மோசமான பிடிப்பதை போல வருகிறார்கள். அவர்கள் நடுவிலே யூதாஸ் இருக்கிறார். அந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசாமி இருக்கிறாரு, மற்ற சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்பொழுது ஒரு கூட்டம் வருகிறது. எதற்கு வருகிறார்கள் என்று சீஷர்களுக்கு தெரியாது. ஆனா இயேசுவுக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது என்று. அருமையானவர்களே, உங்களை உருவாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்திருக்கேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார். அடுத்த நிமிடம், வினாடி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு தெரியும். தெரிந்துதான் ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, கவலைப்படாதே, என்னிடத்துல விசுவாசமாயிரு என்று. உன்னுடைய வாழ்க்கையின் நாடி ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அதை மறந்ததுனாலதான் இன்றைய மனிதன் பெருமையிலும் சுயத்திலும் வாழ்ந்து கொண்டு அழிந்து கொண்டு போயிருக்கிறான். Because they don't know the life comes from the Lord and our life is in God's hand. Our Lord Jesus Christ, His hand. He is giving us a life. He is our hope. You must remember that, dear brother and sister. Because of the self pride and the ego, இந்த சுயநலம், சுயம், இவையெல்லாம் ஆண்டவர் கரத்தில் என் வாழ்க்கை இருப்பது என்பதை நான் மறந்து போய்விடுகிறது. ஆண்டவருக்கு தெரியும் அடுத்த வினாடி என்ன நடக்க போகிறது என்று. உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு தெரியும். ஒப்பு கொடுங்க. இந்த தவசு காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து, ஆண்டவரே, உடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து என்னை உடைய ரத்தத்தினாலே கழுவும். உமக்கு மகிமையான, பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். நிச்சயம் ஆண்டவர் உங்களை கரப்பிடித்த நம்பிக்கையற்ற வாழ்க்கை அல்ல, நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை உனக்கு தருவார். Not hopeless. He will give a hopeful life. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வாரத்தின் திங்கட்கிழமையை நீர் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்கிறவர்கள், பள்ளிக்கூடத்திற்கு போகிறவர்கள் ஒவ்வொருவரோட கூட இருங்க ஆண்டவரே.
பிரயாணங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்குறோம். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே, உம்மை நம்பியோ விசுவாசித்து வாழுகிற பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு தொடர்ந்து உம்மையை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில இயேசுவே உன் நாமத்திலே ஒரு அற்புதம் செய்யுங்க. துதிகன மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, உன்னை முற்றிலுமாய் அறிந்திருக்கிற கர்த்தரிடத்துல அர்ப்பணம் செய். Take care and God bless.